பண்ணிவிட்டார். மனவேதனமா மனவேதனை போது நிறுத்துங்களப்பா. அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்தையும் என்னுடைய அண்ணன் உத்தவர். அவர் அப்பேற்பட்ட தகுதியை இந்த தரகட்ட வேலை ஒரு கிழமை செய்திருக்க மாட்டாருப்பா. செய்ய மாட்டாரா? ஆமாப்பா. செய்ய மாட்டா. அப்பா அம்மா அம்மா அது மட்டும் கிடையாதும்மா. மண் இருக்கின்றானே ஒரு பெண்ணின் கற்பு கெடுத்து விட்டு ஒரு ஏற்பட்டு வாய்க்கு கெடுத்திருந்தாரே ஒரு அண்ணன் தர மனவேதனை எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரம்மா முன்வர போகுது? இந்த நாடு நாடாக இருக்குமா? அரண்மனை விளக்கு என்னை பார்த்து நல்லவன் வல்லவன் எவ்வளவு பெருமையா இருப்பது ஒரு மகன் ஒப்பற்ற மகன் நாட்டு அலுவல் என்று மனக்கோட்டை கட்டிருந்தேன். தவறான பாதை போய்விட்டானே. என் மகன் செய்த எனக்கு மனவேதனை இருக்கிறது. வந்து விட்டார் தளபதியாரு. என் உயிரை உன்னை மறக்க முடியலையா? மறக்கவே மாட்டேன். மறக்க முடியாது நினைவாக காத்துக் கொண்டிருக்கிறாயா? நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவன் நீயா? நான் நினைத்தேன் தெரிந்து கொண்டு நீயா வந்து விட்டாய். என் மகிழ்ச்சியை தவிர்க்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னா தவறு செய்தது யார்? இந்நாட்டு இளவரசன் தவறு செய்தான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அப்போதே மறந்துவிட்டேன். கலைச்செல்வா அரண்மனைக்கு வந்த காரணம் என்ன? அண்ணா நானும் படித்திருக்கின்றேன், பல பட்டங்களை பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் எங்கு தேடி சென்றும் என்னுடைய கலைச்செல்வா நீ ஏன் கூட பிரந்தானம் என் மகிழ்ச்சியை தவறை மறந்து என் நாட்டுக்கு வந்திருக்கின்றாய் வேலைக்காரி. அப்படி என்றால் நல்லவன் நேர்மையானவன் உத்தமன் மன தத்துவத்தை பாராட்டி உன்னால் பதவி கொடுக்கின்றேன். பதவி 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 கொடுக்கின்றேன். அரண்மனை பதவி கிடையாது. பதவி கொடுப்பது எடுப்பது என் கடமை. பார்த்தா போதும். பேசக்கூடாதுதான். அப்பா உண்மைதானப்பா. இவரை பார்த்தால் நல்லூர் பார்த்திருக்கின்றது. பதவி கொடுத்தால் நம் நாட்டு மக்களுக்கு பல நன்மைகளை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால நீங்கள் உரைத்த பிரகாரம் அவருக்கு மெய்காப்பாளர் பணி கொடுத்து விட்டு நாட்டு மக்களை குறை இல்லாமல் நாட்டு மக்களை தான் கண்காணிக்க வேண்டும். நாட்டு மக்களை குறை என்றால் என்னை சார்ந்தது ஆகட்டும். அப்பா எங்கிருந்தா ஓடி வந்தார் ஏழை குடிமகன். அவருடைய மன தத்துவத்தை பாராட்டி வீரத்திறமையை பாராட்டி மெய்காப்பாளர் பதவி கொடுத்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட நல்லவர் தான் நம்முடைய நாட்டுக்கு தேவையா? அதனால இந்த நல்ல நேரத்துல எனக்கு மன மகிழ்ச்சி. அப்பா நான் மாந்தோப்பு போயிட்டு இப்பவே நாட்டு சந்தித்து அவருக்கு குறைகளை போவதற்கு கடமை தளபதியாரே பாயிஞ்சு நாட்டுக்கு நல்லவன் கிடைத்து விட்டான் என்று கலைச்செல்வனுக்கு மெய்காப்பு பணி கொடுத்தேன். ஒரு சமயத்தில் வேதமனை உரைக்கின்றாயே நன்றா புரிந்து கொண்டேன். வர வர ஒரு போக்கு சிறு கிடையாது, கணவன் சிறு கிடையாது, சிறு கிடையாது. இனி முதல் அரசாங்க கணக்கு 10 கணக்கு கலெக்டர் ஒப்படைக்கணும். அரசு கட்டளை முதல்ல நான் நல்லவனே கிடையாதுடா. நீ கொடி வந்தா போய் நன்றி கட்டவனே, நன்றி மறந்தவனே, நன்றி பாம்பே கருணாகவே கட்டி உள்ள போது பாவி மகனோடு மகளோடு சேர்ந்து வாழ முடியும் ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் என் மகனாவுக்கு ஐபிடிச்சு உன்னை யாரும் திரும்ப மாட்டேன். நீயா போய் சுடுகாட்டுல பத்து போய் ஏன்டா வரவெல்லாம் என் கையாலே சாவல் வரைக்கும் பாவிங்க. மன்னர் 5 மாசம் சம்பளம் தந்தாங்க. சம்பளம் கொடுத்த பிறகு கொலை பண்ண கூடாதா? 1 வயா 2 வயா 5 மாசம் சம்பளம் போட்டு நேற்று வரை நான் ஒரு பட தளபதி இனிமேல் நாட்டுக்கு மன்னராக போறீங்க. மன்னர் செத்துட்டாரு. நாட்டு மக்கள் எவருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே மூடி வலிங்க. மூடி மறைக்கிறோம். சம்பளத்தை நான் தரேன்டா.
வாரி வாரி அது போதும் சாப்பிடுங்க. அது போதுங்க ஆளுக்கு 5000 தர வாங்க. அது 5000 என்ன தர்மத்துக்கு தரையா இல்ல புண்ணியத்துக்கு தரியா இல்ல கோவிலுக்கு டொனேஷன் எழுதுறியா ஒரு சிப்ப அரிசி விக்குதுங்க 1500 1500 2000 ரூபாய் ஒரு சிப்ப அரிசி முள்ளு கத்திரிக்காய் விக்குதுங்க 100 ரூபாய் கிலோ தக்காளி 3 கிலோ 50 ரூபாய் விக்குது நீ கொடுக்குற 5000 பதார்த்த செலவு கூட ஆகாதுங்க கட்டுப்படி ஆகாது ஏங்க ஓ இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். ஆமா இந்த நாட்டை நான் அடைய அடைய வேண்டும் என் நாட்டு மன்னரையே கொலை செய்தேன். ஆமா உங்க 2 பேரும் சாகடிக்கிறீங்க. எம்மா நேரம்டா. எங்களுக்கு சாவடிச்சுக்க போறியா ஐயா ஐயா நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வாங்கினோம் ஐயா எங்களை விட்டு வைங்க ஐயா ஏய். பணத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க கூட்டி கொடுப்பா. பணத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா வாங்குங்க. ஏய் வாங்கடா. அழாதீங்க. அழமாட்டோம் நடந்த கொலை அப்படியே மூடி பாருங்க. அப்படியே மறியும். செஞ்சுட்டாரு. யாருக்குமே தெரியக்கூடாது. செய்யக்கூடாது. அதனால ஆளுக்கு 50000 வாங்க. இதெல்லாம் 50,000-மா? இன்னாங்க நாடக நடிகர் வாங்குறாங்க ஒரு நைட்டுக்கு 45,000 45,000 50,000 சத்யா வாங்குதுங்க ஒரு நைட்டுக்கு 2000 மிருதங்கார் வாங்குறாரு 2500 ரூபாய் வெட்டிக்கார் வாங்குறாரு 3500 ரூபாய் இன்னாங்க நீ கொடுக்கிற காசு நாடக நடிகர் பத்தாதுங்க நீ யாருப்பா? நான் கூத்தாடி வாடி. டேய்